சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் நீ இந்த 2 தோசையை மட்டும் சாப்பிடு. தெம்பு வேண்டாம் உனக்கு? மா, இந்த தோசை சாப்பிட்டா உடம்புக்கு தாமா தெம்பு வரும். ஆனா என் மனசுக்கு நீ நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம அதெல்லாம் மறந்துடுறா. மறக்கிறது தான் தெம்பு. இல்லம்மா, நடந்ததெல்லாம் என் மனசுக்குள்ள எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நினைப்பே என் மனசை ரணமாக்கிடுச்சுமா. நம்ப கூடாதவங்களாம் நம்பி நாசமா போயிட்டேனேன்னு மனசுக்குள்ள துடியா துடிச்சிட்டு இருக்கேன். சரவணா, மா, என் வாழ்க்கையில் நான் யாரை நம்ப கூடாதுன்னு குறிக்கோளோட இருந்தனோ அந்த புடவைக்காரிய முட்டாள்தனமா நம்பி எனக்கு பொக்கிஷம் மாதிரி கிடைச்ச அப்படி ஒரு வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேனேம்மா. டேய், இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்னடா பிரயோஜனம்? நீ உன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கணும். கரெக்ட். நான் என் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அந்த புடவைக்காரிய நம்பியிருக்கவும் கூடாது. நான் பண்ணது தப்புமா. ரெண்டுமே முட்டாள்தானம். மா, இந்த கண் கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா இந்த புடவைக்காரி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுப்பான்னு. நீ நினைச்சு பார்க்கல. ஆனா உன் பொண்டாட்டியோட செல்போனு அந்த புடவைக்காரியோட பேக்குள்ள இருக்கு. அத பார்த்த உடனே என் உடம்பே வெலவெலத்து போயிடுச்சு சரவணா. மா, அந்த புடவைக்காரிய கமிஷனர் மேடம் குற்றம் சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா பேக்குள்ள கமிஷனர் மேடமோட போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ச்சியே. அந்த புடவைக்காரியை நான் ஆளை வச்சு கடத்திட்டு கமிஷனர் மேல அபாரமா பழிய போட்டா. இதுக்கு உன் சின்ன புள்ளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னம்மா பண்ண அவனுக்கு? அண்ணன் கூட பார்க்காம கடத்துறதுக்கு உதவி பண்ணிருக்கான் பாரு. எப்படிதான் அவனுக்குலாம் மனசு வந்துச்சோ தெரியல. அவன் பொண்டாட்டிக்காரி அந்த அளவுக்கு உன் மண்டையை கழுவி மயக்கி வச்சிருக்காடா. அந்த பயலும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம புத்தி கெட்டு போய் அவ புடவை முந்தானிய பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவனே தெரியலம்மா. அவங்கள விட்டு தள்ளுடா. அவங்கள நினைச்சு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. சரவணா, நான் சொல்றத கேளுப்பா. இதுக்கப்புறமாவது இந்த புடவைக்காரியும் கார்த்தியும் சொல்றதையும் கேட்டு உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. கமிஷனர் புருஷங்கிறது உன்னோட அடையாளம் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கைக்கான அர்த்தம்பா. ரம்யாவுக்கு கமிஷனருங்கிறது அவளுக்கு ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா அது உனக்கு கௌரவம்டா. அந்த கௌரவத்தை உன்கிட்ட இருந்து எப்படியாவது தட்டி பறிச்சு உன் வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு தான் கார்த்தியும் புடவைக்காரியும் சேர்ந்து திட்டம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கடா. இனிமே அவங்க கிட்ட நீ எந்த பேச்சு பழக்கமும் வச்சுக்காத. காலையில வேலையா நாம 2 பேரும் கிளம்பி போய் எப்படியாவது ரம்யா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்பா. நாளைக்கு காலையில வேலையா உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஏமா, நம்ம போய் கூப்பிட்டா வந்துருவாங்களா? கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. நீ சும்மா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ முதல்ல இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குடா, சரியா?